கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 7/3/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஜெட் பிளாக்கில் சுத்தமான தெளிவான காராம்பசு அழகில் சிறந்த மாடு வந்திருக்குதுங்க. ஒரு மயிலக்கிடாரி சோக்குவாலியான கிடாரி வந்திருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் ஒரு 2 மாதத்துக்குன்னு ஒரு ஜெட் பிளாக்காக வரக்கூடிய காராங்காலைக்குன்னு வந்திருக்குதுங்க. அதுபோக ஒரு சினை மாடு இருக்குதுங்க. ஒரு சந்தனப்பிள்ளை செவலை கிடாரி இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 7 விற்பனை பதிவு இருக்குதுங்க. எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறதுங்க பால் கறக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விற்பனை பதிவு நம்ம போட்டிருந்தோம்ங்க. 2 பல் தார்பார்க்கர் கிராஸ் ஒரு 9 மாதம் சினை 9 நாள் 10 நாள் சினைன்னு சொல்லி போட்டிருந்தோம்ங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கே வந்து நம்ம சேனலை சேர்ந்த சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்துட்டாங்க. கன்று போட்டு டெலிவரி ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்ங்க. கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தலையீத்து மாடு கறவைக்கு நிற்குமான்னு கேட்டிருந்தீங்க. தலையீத்து மாடுகளை பொறுத்தளவுக்கு மிரளி இல்லாமல் ஒரு அமைதியான குணத்தில் வாங்கினோம்னா இந்த மாதிரி நிற்குங்க. அதாவது வந்து மடி நீவி காமிச்சு நம்ம வீடியோ வந்து முழுமையாக போட முடியல. அதனால் வந்து ஒரு சிலர் வந்து சந்தேகமாக கேட்டிருந்தீங்க. மடி நீவாமல் வீடியோ போட்டிருக்கீங்க கறவைக்கு நிற்குமான்னு. தலையீத்து மாடுகளை பொறுத்தளவுக்கு நம்ம தான் கறந்து பழக்கணுங்க. ஆனால் இந்த மாடு நல்லா பொறுமையான மாடுங்க. மடிக்கிட்ட கொண்டு போனால் மட்டும் கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்கே தொட்டு நீவினாலும் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் கன்று போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பாத்திரத்தை வந்து 2 காலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற அளவுக்கு மாடு வந்து குணவனத்தில் இருக்குதுங்க. ஒரு நாள் கூச்சத்துக்கு முன்ன பின்ன நகர்ந்து போச்சு. நம்ம அதை சரி பண்ணி மாட்டை மிரட்டாமல் அடிக்காமல் அலங்காமல் வந்து இந்த மாதிரி நீட்டாக கறந்து டெலிவரி ஏற்றி விட்ருக்குறோங்க. இந்த மாதிரி தலையீத்து மாடுகள் குணமாக இருக்கிற மாடுகளை வாங்கினோம்னா இந்த மாதிரி கால் அணைக்காமல் பால் கறக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் மிரளியில் கிட்ட தொடவே விடாமல் ரொம்ப கூச்சமாக அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த மாடு விற்பனை கிடையாதுங்க, டெலிவரி ஆயிடுச்சு. வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வயது 2 மாதம் ஆகுதுங்க. நல்ல கோபுரத்தமிழ் அமைப்பு இருக்கும். நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல பெருங்கோட்டு கண்ணா சுத்தமான ஜெட் பிளாக் கண்ணா காரி காலை கண்ணா காராங்கால கண்ணா வந்து சேருங்க. காரி காலை கண்ணா வந்து சேரும். நல்ல முறையாக கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா இந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் கொடுத்து தரமாக வளர்த்துனீங்கன்னா நல்ல காலையாக ஒரு பூச்சிக்காலை கேட்டு ஒரு திமுறான காலையை வந்து சேருங்க. வயது 2 மாதம்ங்க. சுழிகள் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. குறைப்பொழுது கிடையாதுங்க, கிளப்பி சுழி கிடையாதுங்க. மற்றபடி கண் பெருவட்டில் வந்து சேருது. புறமாடு ஏற்றம் வால் சொன்னோம். மற்றபடி கைகால் ஊக்கம் கண்ணாமொழி கொம்பு 2ம் நல்லா பயிர் கொம்பாக முளப்பு கொம்பாக வருதுங்க. இந்த மாதிரி எல்லா தரத்துலையும் இருக்கக்கூடிய கன்று. தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை காரணமாக பிரிக்கப்பட்டதுங்க. அதனால் வந்து நம்ம யாராவது எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறக்காக விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு விற்பனை வந்து உடனே ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து விற்பனை பதிவு அதாவது கன்று விற்பனை ஆகிவிட்டு நம்ம போட்டுறோமுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விற்பனை ஆயிடுச்சா இல்லையான்னு. அதுக்கோசரம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கன்று வந்து லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கிறோம். 2 மாத கன்று அப்படிங்கிறது எல்லாருமே விரும்புவாங்க. ஃபோன் கால்ஸும் நிறையா வரும். அதனால் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. விற்பனை ஆகிவிட்டதுன்னு போட்டிருந்தா கூப்பிட மாட்டாங்க. விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. வீடியோவில் 2வதாக பார்க்குறது செவலைக்கன்று. நல்ல பெருவட்டு கண்ணுங்க. கைகால் ஊக்கம் நல்ல தோல் நைஸ் இருக்குங்க. போனதையும் காயடிச்சுக்காத வாட்டி வண்டி பழக்கிறதுக்கு உண்டான எல்லா கூறுவாரும் இருக்குது. நல்லா காய் இறங்கிருச்சுங்க. நல்லா வால் சன்னம் இருக்குது. புறமாடு ஏற்றம் இருக்குது. கன்று ரொம்ப கறியும் இல்லாமல் நல்ல வாடல் தரத்து ரொம்ப வாடலாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. கொண்டு போய் காயடிச்சுக்காத வாட்டி விட்டிங்கன்னா இன்னுமே இந்த தாடையெல்லாம் சுண்டி தொப்புலாம் சுண்டி வரும்போது கன்று வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க. தலை வந்து நல்ல மட்டத்தலையாக இருக்கும். உடம்பு நோட்டத்தில் நல்ல உடம்பு நோட்டம் இருக்குங்க. டெம்பரு ஃபோர்ஸு படவெடுப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூரில் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா இப்போ காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் விற்பனைக்கு இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் எந்த மாடு எந்த கன்று பார்க்குறீங்களோ அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்குங்க. எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம்ங்க. நீங்கள் விலையெல்லாம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் 100% கொண்டாந்து கொடுத்துருவோங்க. அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த தாராபுரம் பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் மாடு கன்று வாங்கினீங்கனாலும் பொங்கலூர்லேருந்து நம்ம பல இடத்துலேருந்து என்ன வாடகை தொகை போடுவோமோ அதே வாடகை தொகை தான் வாங்குவீங்க. நீங்கள் கரூர் பரமத்தில் இருக்குது அப்படிங்கிறக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிக தொகை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பொங்கலூர்லேருந்து என்ன வாடகை வருமோ இது வரைக்கும் என்ன வாடகை நம்ம வாங்கிட்டு இருக்கோமோ அதே வாடகை தான் நம்ம ஏற்றுக்கிறோமுங்க. இந்த கண்ணோட வயது ஒரு 14-15 மாதம் இருக்கும். நல்ல ஒரு 13.5 அடி உயரத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். போனதையும் காயடிச்சுக்காத வாட்டி வண்டி பழக்கத்துக்கு ரெடி பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். மற்றபடி குறைப்பொழுது கிளப்பி சொல்லி கிடையாதுங்க. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது
32,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கன்றுகளையும் பாருங்கள். எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு முழு விளக்கத்தை சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான கால்நடைகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு ஷோ குவாலிட்டியான மயில கிடாரி, அருமையான கிடாரி வருது. அந்த பதிவையும் முழுமையாக பாருங்கள். வீடியோ பதிவில் 3வது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த மயில கிடாரி, நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்கும். கண்ணாமொழி நெத்தி நல்ல குழி நெத்தியோட பயிர் விளார் கொம்பில் நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பில் புறமாடி ஏற்றம் வால் சனத்துலேங்க அடிவயிறு தொங்கலும் இல்லாமல் மாடு வந்து ரொம்ப கனந்த மாடும் இல்லாமல் நல்ல ஒரு அளவான கரெக்டான பெருங்கூட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கன்று. சுழி சுத்தமான கண்ணுங்க. குறைப்பொழுது கிடையாது, கழிப்பு சொல்லி கிடையாது. கண்ணாமொழி தெளிவாக இருக்கும். கொம்பு தலையில் இந்த மாதிரி மாடுகளை நல்ல கொம்பு தலையில் பார்க்குறது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாகிடுச்சிங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட நம்ம கொடுத்துருந்த மாட்டோட கண்ணுங்க. நேற்று நம்ம கொண்டு வந்திருந்தோம். வண்டியிலேருந்து ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோங்க. கண்ணு நல்லா சாதுவாக இருக்கும். மற்றபடி வாய் கடிச்சு நல்லா இருக்குங்க. குரங்காட்டில் குளுக்கட்டாமல் தெளிவாக மேஞ்ச மாடு. கண்ணுக்கு வயது 14 மாதம் இருக்கும். சுழி சுத்தமாக இருக்குங்க. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரி கண்ணுகள் நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப எங்கேயோ ஒன்று தான் கிடைக்குதுங்க. இந்த கொம்பு தலையிலையும் இந்த முகத்தில் இந்த கண்ணாமொழி தோற்றத்தோட மாடுகள் நம்ம கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு மாடு 2 மாடு தான் வருது. நல்ல மாடு கொண்டு போய் வளர்த்துறங்க. ஷோ குவாலிட்டியான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். 14 மாத கண் ஆனால் ஷோ குவாலிட்டியான மயில கன்று, கிடாரி கன்று. இன்னும் மாடு நல்லா பெருவிட்டு ஆகி வருங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் டைமண்டு சரியான நல்ல அதுவும் நல்லா ஷோ குவாலிட்டியான ஒரு காராம்பஸ் மாடு வருதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எந்த மாடு என்ன கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தெளிவாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிலர் கேட்குறது வந்து ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா வந்து நம்ம அந்த ஊர் பக்கத்தில் முக்கியமான ஒரு பெரிய நகரம் அங்கே தான் வண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து வண்டி வச்சு எடுத்துக்கிறோமா அப்படி எடுத்துக்கணுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. உங்கள் வீட்டோட முகவரி சொல்லிட்டீங்கன்னா இங்கேருந்து மாடு ஏற்றி உங்கள் இடத்துல கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்க வரைக்கும் நம்ம முழு பொறுப்படுத்திக்கிறோமுங்க. அதனால் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா பாதி வழியில் வந்து நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை சொல்ல மாட்டோமுங்க. உங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து இறக்கி கொடுத்துருவோம். இது ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி 100க்கு 100% பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடலையும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க 5ஆவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 3ஆம் மீத்துங்க. சுழி சுத்தமான காராம்பஸு. பல் வந்து பார்த்திங்கன்னா கடப்பல் முளைச்சிருச்சுங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு இருக்கும். நல்ல கருங்காம்பு, மேல்நாக்கு கருப்பு, காது உள்மடல் கருப்பு. மாடு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரம் நம்ம வீடியோ எடுத்துருக்காண்டி கொஞ்சம் ப்ரௌன் சைடு அடித்த மாதிரி இருக்கும். இதே மாடு இந்த பக்கம் திரும்பி நின்றதுன்னா இந்த ப்ரௌன் சைடு அடிக்காதுங்க. சுழி சுத்தமான மாடு. நல்லா ஷோ குவாலிட்டியில் மகாலட்சுமி தரமான கொம்பு அமைப்பில் கைகால் ஊக்கத்துலேங்க. நல்ல புறமாடி ஏற்றம் வால் சன்னத்தில் பார்க்குறக்கும் நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த மாடாக காராம்பசு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. கொம்பு ரெண்டும் நல்லா அழகான இன்னுமே வந்து பல்லு சேர்ந்து இன்னும் 1 வருஷம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு ரெண்டும் இன்னும் கூடி வரையில் மாடு பார்க்குறதுக்கு உண்டான லட்சம் அருமையான லட்சணமாக இருக்கும். கைகால் ஊக்கம் இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டு மாடு. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 3 லிட்டர் பாலில் அசல்ட்டாக தாராளமாக கறந்து தூக்கி வைக்கலாமுங்க. அந்தளவுக்கு நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு. இதோட முழு விவரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மீத்து 8.5 மாதம் சினைங்க. காராம்பசு காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு ஆயிடுச்சுங்க. மற்றபடி கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. எங்கே வேணாலும் தொடுக்கலாம், எங்கே வேணால் நீவலாம். தாடை ரொம்ப அருந்த அடையில் ரொம்ப சாதுவான குணத்தில் ஒரு நந்து சிலையாட்ட நல்ல கோபுரத்தமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல தங்கமான குணவனமாக இருக்கக்கூடிய மாடுங்க. 8.5 மாதம் சினை 3ஆம் மீத்து கடைப்பல் முளைப்புங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். காராம்பசு காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. மற்றபடி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. குறைப்பொழுது இருக்காதுங்க. மடிகாம்பு சுத்தம் தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க. கால் அணைக்காமல் கறக்கிறக்கும் நேரம் 3 லிட்டர் பால் வந்து தாராளமாக இந்த மாட்டில் எடுக்கிறதுக்கு உண்டான 100க்கு 100% உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க.
பால் வந்து நம்ம சொன்ன பால் இல்லையா இந்த மாட்டை வந்து அப்படியே ரிட்டன் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல வாய் கடிச்சு இருக்குது. கறவைக்கு 100% கேரண்டி கட்டி கொடுக்கக்கூடிய மாடுங்க. நல்ல வாழை இருக்குங்க, சுழி சுத்தமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் தெரியுங்க அந்த அடிவயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஒரு பஞ்சு ஒட்டினாப்பில் ஒரு துளி வந்து வெள்ளை இருக்குங்க. மற்றபடி இது காராம்பஸ் மாடே இல்லைனாலும் காரி மாடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. மாடு நல்ல திமிராக இருக்கும், நல்ல அமைதியான குணத்தில் இருக்குங்க, நல்ல உடல்கட்டில் இருக்குது, காராம்பசு கலக்கின்னு சேர்க்கப்பட்டிருக்குது. காங்கேயம் கன்று போடுறதுக்கு உண்டான 100% உரம் நம்ம கொடுக்குறோமுங்க. 3ஆம் ஈத்து மாடு 8.5 மாதம் சனி, நேரம் 3 லிட்டர் பாலுங்க. இன்னொரு 40 நாளில் கன்று போட்டுக்கும். வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 77,000 ரூபாய்ங்க. விலையில் 2 முன்ன பொண்ணு குறைக்கலாமுங்க. பெருசாக நம்ம குறைக்க முடியாது. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை பதிவில் பார்த்துருக்கிறதுங்க ஒரு சந்தன பிள்ளையில் வரக்கூடிய குட்டை கிடாரிங்க. இந்த வந்து கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நம்ம ஊசி நம்ம சினைக்கு வந்திருக்குதுங்க. சினை ஊசி போட்டிருக்கிறோம். மற்றபடி மாட்டில் குணவனத்தில் நல்லா இருக்குங்க. எங்கே வேணால் தொட்டு எங்கே வேணால் நீவிக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. உயரம் அப்படிங்கிறது ஒரு 2.25 to 3 அடிக்குள்ளே இருக்குங்க. நல்ல குட்டையில் 2 பல்லுங்க. இப்போ தான் சினை ஊசி போட்டிருக்குது. அதாவது இன்றைக்கி தான் போட்டிருக்குதுங்க. சினை பருவத்துக்கு நல்ல பருவத்துக்கு வந்திருந்தது. இன்றைக்கி தான் போட்டிருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாமுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும், வாய் கடிசு நல்ல தெளிவாக இருக்குங்க. இந்த குட்டைக்கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. இன்றைக்கி சினை ஊசி போடப்பட்ட 2 பல் குட்டைக்கிடாரி விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுக்கலாமுங்க. குணத்தில் அமைதியான குணத்தில் நல்ல ஒரு நந்தி சிலையாற்றக்கூடிய மாடு. பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மயில மாடு வருது. ஒரு சந்தன பிள்ளை கிடாரி, தெளிவான கிடாரி வருது. அதையும் பாருங்கள். வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா போட்டால் 4வது கண்ணுங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல கொம்புதலையில், நல்ல கருக்காமயிலை மாட்டில், வட்டக்கோம்பு அமைப்பில், நல்ல மடிக்காமல் சுற்றலைங்க. நேரம் 3 லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க செனமாடு தான். செனமாடாக இருந்தாலும் நம்ம கொடுத்த மாடு தானேங்க. 3 ஈத்தாக ஒரே பக்கம் இருந்திருக்குது. கால் அணைக்காமே தாராளமாக கறக்கலாமுங்க. அணைச்சி கறந்தீங்கனாலும் நிற்கும், அணைக்காமல் கறந்தீங்கனாலும் நிற்கும். மாடு நல்ல ரட்டத்தம் அமைப்பு இருக்குங்க. புறமாடு ஏத்தம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின இடத்துலையே எடுத்த வீடியோங்க. இன்றைக்கி வந்து மாடு இன்னும் நம்ம கடுத்தாரைக்கு வரலைங்க. இன்றைக்கி ஃப்ரைடே நாள் டெலிவரி கொடுக்கல. நாளைக்கு கொண்டு வந்துடலாம். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க. கறவைக்கு 100% கேரண்டி கொடுக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப அமைதியான குடம். மிரளை அப்படின்னு அந்த மாட்டுக்கு என்னென்னே தெரியாதுங்க. எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம், எங்கே வேணாலும் நீவிக்கலாம். மற்றபடி பால் கறக்கிறதுக்கு கால் அணைச்சாலும் தாராளமாக நிற்குங்க, அணைக்காட்டியும் தாராளமாக நிற்கும். மயிலக்காலைக்கு சேர்க்கப்பட்டிருக்குது. காங்கிங்கன்னு போடுறதுக்கு 100% நம்ம கேரண்டி கொடுக்குறோங்க. இந்த மாடு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்துடும். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம வாங்கின இடத்துல காங்கேயம் பக்கத்தில் வெள்ளக்கோயில் பக்கத்தில் மூலனூர் அப்படிங்கிற இடத்துல வாங்கியிருக்கிறோம். மாடு கடுத்தரைக்கு வரதுக்கு நாளைக்கு வந்துடுங்க. இந்த வீடியோ அங்கேயே எடுத்த வீடியோ இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 1 வாரம் ஆகும். 9 மாதம் 5 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 4 நாள் 5 நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க. நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க. கன்று போடுற அன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எப்பவுமே மடி வந்து கன்று போடும். தெரிஞ்ச மாடு 100% இப்படியே செனமாடாக நீங்கள் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஏற்றிட்டு போகலாம். ஏன்னா மாடு அந்தளவுக்கு குணவனம் இருக்குது, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அளவு சைஸான மாடுங்க. ரொம்ப பெருங்கூட்டு மாடுன்னு சொல்ல முடியாது.
வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சந்தன பிள்ளை கிடாரிங்க, பல் போடாத கிடாரி, நல்ல நெட்டு உயரத்தில் பெருவெட்டில் தெளிவான கிடாரிங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலை சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 3.5 மாதம் ஆயிடுச்சு. சினை வந்து நம்ம கொண்டு வந்து செக் பண்ணிக்கலாமுங்க. இன்றைக்கி புது வரவு அறிமுகப்படுத்திடலாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. இது வந்து கூட நிற்கிற தாய் மாடுங்க, அந்த மாட்டோட கன்று தான். சினை இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம கொண்டு வந்து பார்த்துட்டு சினை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக விற்பனை பதிவு நம்ம நாளைக்கு போடுறோமுங்க. கிடாரி பொறுத்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க, கொம்புதலையில் இருக்கும், சந்தன பிள்ளையில் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் அழகான கிடாரி. மேலும் நம்ம பதிவில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தினமும் வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவு